யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இது ஒரு அரசியல் காலம், கொடி பறக்கிற காலம். கொடி என்பது ஒரு கட்சிக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அடையாளம். அது ரொம்ப 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 முக்கியமானது. அதனால தான் எல்லோரும் கொடியை பார்த்து வணக்கம் வச்சுட்டு சொல்லுவான். நீங்கள் இந்தியன் படத்தில் திரைத்துறையில் இருப்பவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். எப்படி இந்தியன் படத்தில் வெள்ளைக்காரன் கொடியை பார்த்து வணக்கம் போடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த கமலஹாசன் அந்த கேரக்டர் வந்து சுகன்யா கேரக்டர் வந்து அதை அப்படியே அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தேசிய கொடியை பறக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. கொடியில் கலர் அவ்வளோதான் வித்தியாசம். இதில் என்னடா அந்த கொடி இந்த கொடி இந்த கொடி பொங்கடா அப்போ சுயமரியாதையோட வாழ்க்கணும். இது பெரியாரோட பார்வை. கொடியில் என்ன கலரில் என்ன பெரிய இது மான மரியாதை வந்துருச்சு, உனக்கு முதல்ல பகுத்தறிவும் சுயமரியாதையும் மானம் அறிவும் உள்ளவனா நட அப்படிங்கிறது இதுகளில். அதனால தான் கொடியை பற்றி சரி என்ன கொடியை பற்றி பெரிய பீடிகை. எம்ஜிஆர் அவர் கரங்களில் பட்ட எந்த கொடியோ அந்த கொடி தான் தமிழ்நாட்டை அவர் உயிருள்ளவரை ஆண்டிருக்குங்கிறத தான் செய்தி சொல்கிறேன். எத்தனையோ உழைப்பு இருக்கலாம், எத்தனையோ பெரிய பெருமைகள் இருக்கலாம். பெரியாரின் இயக்கத்தின் நீட்சியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை அவரை எள்ளி நகையாடியவர்கள், அவரை இழிவும் தெளிவுமாக பேசியவர்கள். ஏன் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னால் தோழர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொல்லி அண்ணாவை கொட்டேஷன் போடும்போது கூட அண்ணா சொன்னார், இரவு நேரங்களில் அந்த பக்கம் போகும்போது அந்த எழுத்து நல்லா தெரியலப்பா, அரிக்கன் லேண்டர் லைட்டை அந்த இடத்துல தொங்க விடுங்கன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அண்ணா அரசியலில் பக்குவப்பட்டவர். அண்ணா எளிமையும் சாந்தமும் உடையவர். அண்ணாவின் எளிமைக்கு அடையாளமாக, அண்ணாவின் எளிமைக்கு நிகராக நீங்கள் யாரையெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் யாரும் கிடையாது. ஒரே வரியில் கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லி அழைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் கூட அண்ணாவின் எளிமைக்கு பக்கத்தில் வரவே முடியாது. இதை யாரும் சில பேர் ரொம்ப கருத்து சொல்லுவாங்க வைப்பாங்க. படிங்க, உண்மையை படிங்க. உண்மையை படித்து பார்த்தால் அந்த பக்கம் இருந்தது கூட இந்த பக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட அண்ணாவை ஆட்சி கட்டிலில் ஏற்றுவதற்காக, அண்ணாவின் லட்சியத்தை வென்றெடுப்பதற்காக, அண்ணாவின் கொடிகளை தமிழ்நாடு முழுவதும் பறக்க விடுவதற்காக, அண்ணாவின் கொள்கைகளை தமிழர்கள் மத்தியில் அனைவருக்கும் பேசப்பட வைப்பதற்காக தான் நடிக்கக்கூடிய படங்களில் எல்லாம் அண்ணாவின் முகப்படத்தையும் அண்ணாவின் கொடியையும் காட்டிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் எம்ஜிஆர். அது வரைக்கும் சிவாஜி இருந்தார். சிவாஜிக்கு எஸ்எஸ்ஆர் கூட இருந்தார், கேஆர் ராமசாமி கூட இருந்தார், என்எஸ் கலைவாணர் இருந்தார், என்எஸ்கே கலைவாணர் இருந்தார், நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமி இருந்தார். எத்தனையோ பேர் இருந்த உடனே ஒரு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் நட்சத்திரங்களைப் போல ஒரு எம்ஜிஆர் வந்த பிறகு எல்லாம் ஒரு மிகப்பெரிய சூரியனாகவும் மற்றதெல்லாம் நட்சத்திரமாயிடுச்சு. அவ்வளவு பெரிய செய்தி. எடுத்த உடனேயே சீனில் ஒரு ஆண் ஒரு பெண், மனித குலத்தில் ரெண்டு தானே, ஒரு ஆண் ஒரு பெண், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அத்தனை பேர் சேர்ந்து அப்படியே கொடியை பிடிச்சி பப்பான்னு ஒரு பயங்கர ஒரு என்கரேஜ் மியூசிக்கை போட்டு அப்படி உலகத்தை சுற்றி அப்படி கொண்டு வந்து கொடியை அப்படி நிப்பாட்டு, வாழிய எங்கள் செந்தமிழ் நாடு அப்படிங்கிற பாடலை போட்டு அண்ணா பேசக்கூடிய அந்த செந்தமிழும் அண்ணாவின் பெயரையும் சேர்த்து பிரச்சாரத்திற்கு கொடுத்து விட்டார். ஒன்றும் முடியலை, யாரும் பக்கத்தில் நிற்க முடியலை. எல்லாரும் பேசுவாங்க உண்மைதான். பராசக்தியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் உண்மைதான், மந்திரகுமாரி உண்மைதான், கண்ணகி பூம்புகார் எல்லாம் உண்மைதான். அந்த ஏவிஎம் சரவணனோட கண்ணகியும் பூம்புகாருக்கும் உண்டான வித்தியாசம் அதை கூட நான் ஒரு தனி காணொலி போடுறேன். அதுக்கெல்லாம் அது இது பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான அது கூட சொல்கிறேன். அப்படி பல்வேறுபட்டவர்கள் நீங்கள் திராவிட இயக்கத்தில் துணை இருந்தாலும் எம்ஜிஆர் காட்டிய அந்த கொடியும் எம்ஜிஆர் படங்கள் நடிக்கிற வரை, அண்ணா ஆட்சிக்கு வந்து 1967 வரைக்கும் இருக்கக்கூடிய படங்களில் எல்லாத்துலேயும் அண்ணாவோட படம், காஞ்சி தலைவன் உள்ளிட்ட
நினைத்ததை முடிப்போம்னா என் அண்ணான்னு சொல்லி அவர் பேசும்போது அழுக வந்துடும், அப்படியே புல்லரிக்க உடம்பெல்லாம். என் அண்ணாவை ஒரு நாளும் ஒருபோதும் நான் மறவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாவை திணிச்சு 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 நெஞ்சுக்குள்ளே திணிச்சார். அப்படித்தான் அண்ணா பிரச்சாரத்தை முடித்து விட்டு அவர்கள் சாலையில் வருகிற பொழுது அந்த கொடியில், காரில் கருப்பு சிவப்பு கொடி, அந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து கொண்டு வயற்காட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து அந்த வண்டியை நிப்பாட்டாங்க, எம்ஜிஆர் வராருன்னு சொல்லி. அப்படி போய் அந்த கொடியை கொண்டு போய் சேர்த்துருந்தார் எம்ஜிஆர். நீங்கள் எம்ஜிஆர்னா சும்மா லேசுன்னு சொல்லிட்டு சும்மா இன்றைக்கி இருக்கிற எல்லாம் என்ன ஜென்சியா, சி இம்மால படிக்கணும், தெரியணும். ஜென்சி இல்லை, ஜென்சி அப்படின்னு தான் சொல்லணும், படிக்கணும். வயக்காட்டில் உழுது கொண்டு வயல்காட்டில் களை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேர் வந்து காரை நிப்பாட்டி திறந்து பார்த்தா அண்ணா இருக்கார். அவங்களுக்கு அண்ணாவை யாருன்னு தெரியலை, இதுதான் உண்மை. ஓ அண்ணா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அண்ணாட்ட கேட்ட கேள்வி தெரியுமா, நீங்கள் எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டாங்க. இவர் தான் பேருங்க அண்ணான்னு சொன்ன உடனே, அப்போ நீங்கள் எம்ஜிஆர் கட்சியிலையா இருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாவை கேட்ட உடனே அண்ணா எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. எம்ஜிஆர் அண்ணாவை உருகி 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 எம்ஜிஆர் அண்ணாவுக்காகவே தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் கொடுத்து 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 அண்ணா பேசிய கொள்கைக்காகவே நாடகங்களில் தொண்டையில் நீர்வற்ற பேசி 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 நடித்த அப்படி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவனை போய் கடைசியில் யார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, எம்ஜிஆர் கட்சியா நீங்கன்னு கேட்டார். அண்ணா கோயிக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லல. ஆமாம் நான் எம்ஜிஆர் கட்சி தான், நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அண்ணா போனார். எம்ஜிஆரை கேட்டதா சொல்லுங்கன்ட்டார். மறுநாள் அண்ணா வந்து காஞ்சியில் எழுதுகிறார், திராவிடன்லேயே எழுதுகிறார், என் தம்பி தமது சின்னம் போய் சென்றடையாத கடைக்கோடி கிராமத்தில் கூட, நம்முடைய கொள்கைகள் என்னவென்று தெரியாத ஒரு சூரியன் கண்விழிக்காத கிராமத்தில் கூட, எழுத படிக்கக்கூடிய தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களிடம் கூட இந்த அண்ணாதுரையையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் கட்சியின் கொள்கைகளையும் என் தம்பி ராமச்சந்திரன் சேர்த்திருக்கிறான்னு சொல்லி அண்ணா வந்து எம்ஜிஆரை கொஞ்சி தொலைவி தூக்கி எறிஞ்சார், கொஞ்சினார். நான் தோற்றுவித்த கட்சியில் என் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு என்னால் திரைப்படம் பெரிய வெற்றி அடையுதுன்னு சொல்லி பேச வச்சுக்கிட்டு என்ன எம்ஜிஆர் கட்சின்னு கேட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர்லாம் நீக்கலை. அதான் நடந்தது. அண்ணா உச்சி முகர்ந்தார். பழுத்த பழம் ஒன்று இருக்கக்கூடிய அந்த கனி யார் மடியில் விழுவுமோ என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்தில் என் மடியில் விழுந்த என் இதயக்கனின்னு சொல்லி எம்ஜிஆர் அண்ணா வந்து கொஞ்சினார், பாராட்டினார், கட்டி தழுவினார், அரவணைத்தார். அவர் எல்லாரையும் எம்ஜிஆரிடம் எப்படியோ அப்படித்தான் கடைக்கோடி மனிதன் கூட. அப்படிப்பட்ட எம்ஜிஆரை தான் தூக்கி குப்பையில் விட்டாங்க அண்ணாவோட மறைவுக்கு பிறகு. நான் தான், என்னால் தான் 184 தொகுதிகள் வெற்றி பெற்றது. நான் நினைத்தால் எனது மகனை எம்ஜிஆருக்கு நிகராக நான் கொண்டு வருவேன். நான் நினைத்தால் எனது மகனவே எம்ஜிஆராக மாற்ற முடியும். நான் நினைத்தால் எம்ஜிஆரிடம் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றங்கள் அத்தனையும் மறுநாள் என் மகனின் பேரில் வந்துவிடும். மண்ணு விழுந்தது, ஒன்றும் கிடையாது. அண்ணா மறைந்தார், எம்ஜிஆர் அழுதார். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராகுவதற்கும் எம்ஜிஆரே துணை நின்றார். இதை யாரும் மறுக்க முடியாது. அடுத்து சொல்கிறது தான் முக்கியமானது. அடுத்து ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை வெளியில் ஓடவே விடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்யப்பட்டது. மின்சார தடை, அதை கூட ஒரு தனி காணொலியாகவே போடலாம். மின்சார தடையிலிருந்து எங்கேயும் போஸ்டர் ஒட்டுறதுக்கு கூட வழிவிடாமல், போஸ்டர் ஒட்டுறதுக்கு மாநகராட்சிக்கு காசு கட்டணுங்கிற முதற்கொண்டு, எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமோ, எந்த தலைவர் ஆட்சிக்கு வர வேண்டுமோ, அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இன்னொரு தலைவர் எப்படி வருவதற்காக தன் உயிரை கொடுத்து பாடுபட்ட ஒரு சக தோழனுடைய திரைப்படம் வர முடியல. அவர் தான் கொண்டு வந்தார். அடுத்த திரைப்படத்தில் அதே ஆண் அதே பெண் ஒரு குழந்தையோடு அப்படியே ரொட்டேட் ஆகும்.
எந்த தலைவனுக்காக கருப்பு சிவப்பு கொடியை நாடோடி மன்னனில் காட்டினாரோ எம்ஜிஆர் பிக்சர்ஸுங்கிறதுல அந்த தலைவனின் உருவம் படைத்த அண்ணாவின் உருவத்தை அந்த கருப்பு சிவப்பு கொடியின் நடுவிலே பதித்த அண்ணா சிரித்தவாறு சுட்டி காட்டியவாறு ஒரு கொடியை அப்படியே பறக்கிறதுக்கு முன்னாடி விட்டு உலக சுற்றுவாளின்னு அதே டைட்டிலில் உள்ள விட்டார். தியேட்டர் இடிஞ்சு கீழே விழுவதை போல் சொன்னது. இந்த வெற்றியை உலகம் சொல்லுங்கிற பாடலோடு அவர் விட்டார். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற ஒரு புதுமைப்பித்தன் பாடல்களோடு எழுச்சி பொங்கக்கூடிய அதே எழுச்சியோடு பாடலோடு ஒரு பாடல் வெளியே வந்துச்சு. எம்ஜிஆர் யாருக்காக, எம்ஜிஆரின் கரங்கள் யாருக்காக சுட்டி காட்டப்பட்டதோ அந்த கொடியின் அந்த சின்னம்தான் கடைசி வரை வெற்றி பெற்றது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் மகத்தான வரலாறு. நீங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கி தனியாக வச்சிடணும், எல்லாத்தையும் தூக்கி தனியாக வச்சிடணும். நான், நாம், நமது, எனது அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு மத்தியில் இல்லை, உங்களையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அதில் ஒரு உண்மை இருக்கிறது, அவனுடைய உழைப்பு இருக்கிறது, அவனுடைய தியாகம் இருக்கிறது என்பதை மறந்தவன் மக்களால் மறக்கடிக்கப்படுவான் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. அடுத்த தேர்தலிலே வெற்றி பெற்றவங்க அடுத்து முதலமைச்சராகவே ஆயிட்டார். பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அதே மாதிரி கனவை டயலாக்கை படித்து வச்சு எழுதி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பிம்பம் ஒன்று, போலி பிம்பம் ஒன்று வருது. அது பார்ப்போம். அடுத்த வருஷம் 26 ஏப்ரல் மேலே நமக்கு எல்லா டீட்டெயிலும் வெளியில் வந்துடும், அதில் பார்க்கலாம். எம்ஜிஆரின் கொடி, எம்ஜிஆரின் சின்னம், எம்ஜிஆரின் திரைப்படத்தில் எந்த பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுல முதல் காட்சியாக காட்டப்பட்ட செய்தி தான் தமிழர்களின் முகவரியாக மாறி நின்றது என்பதுதான் அரசியல் வரலாறு, அரசியலின் துவக்கம், திராவிட இயக்கத்தின் எழுச்சி, தேசிய கட்சிகளின் அழிவுக்கும் காரணமாக எம்ஜிஆர் இருந்தார் என்கின்ற நல்ல செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.